மனோஜ் கிட்ட அந்த 2 பேரும் வந்து பயங்கரமா மிரட்டுறாங்க. அதனால மனோஜ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. ஐய்யய்யோ! நம்ம ஒண்ணு நெனச்சா இப்படி ஒண்ணு நடக்குதே! இப்ப என்ன பண்ணுறது? அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட சொல்றாரு எல்லா விஷயத்தையும். "ஏங்க இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்க?" அப்படின்றாங்க ரோஹிணி. "நான் என்ன பண்ணுறது ரோஹிணி? நான் நெனச்சேன் அவங்க கிட்ட வந்து எப்படியோ விஷயத்த வாங்கலான்னு பார்த்தா, அவங்க என்கிட்ட விஷயத்த வாங்கிட்டாங்க. இப்ப நான் என்னதான் பண்ணுறது? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னோன, "போச்சு போங்க. ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. இன்னும் பிரச்சனை ஆச்சு. எல்லாம் அந்த முத்துவால தான். அவரு கரெக்ட்டா தான் ஐடியா குடுத்தாரு. ஆனா நீங்க பண்ண வேலை தான்." அப்படி சொன்னோனே, திட்டாத ரோஹிணி. இப்ப என்ன பண்ணுறது? ஏதாவது யோசிப்போம் இருங்க." அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம விஜயா வந்து அவங்களோட அந்த கிளாஸ்க்கு வந்து போறாங்க. அப்ப கிளாஸ்ல எல்லார்கிட்டயுமே வந்து இந்த மாரி அந்த பையன் வந்து சீர்திருத்த பள்ளிக்கு போகாம தடுத்தத நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். "ஐய்யய்யோ! விஜயா ஏன் இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. "நீ சும்மா இரு பார்வதி. பின்ன எப்படிதான் எனக்கு அவார்ட் கிடைக்கும்? இப்படிலாம் பண்ணா தான் கிடைக்கும். இல்லைன்னா சும்மாவே குடுத்துருவாங்களா? அதனால இன்னைக்கு நான் பேசும்போது கிளாஸ்ல வீடியோ எடு புரியுதா?" அப்படின்றாங்க. "சரி எடுக்கிறேன்." அப்படின்னோனே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. "அந்த பையன் பாவம் போனா போதுன்னு சொல்லிட்டு சீர்திருத்த பள்ளிக்கூடம் அவன் வாழ்க்கையே போயிருக்கும். நான் எல்லாத்தையும் தடுத்து அந்த பையனை சேவ் பண்ணேன். இல்லைன்னா இந்நேரம் அவ்வளோதான். என் பையனை வச்சு தான் இதெல்லாம் பண்ணேன். ஆனால் நான் சொல்லி தான் என் பையன் இதெல்லாம் பண்ணான்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம வந்து வராங்க. மீனாவை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. "இவ எதுக்கு இங்கே வந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நிறுத்துறீங்களா?" அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு வந்து எல்லாம் அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. வந்து நம்ம விஜயாவும் பார்க்குறாங்க. "என்ன இவ இப்படி சொல்ல? என்னடி உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக நிறுத்த சொன்ன?" அப்படின்னோடனே, நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுருந்தேன். நீங்கள் அந்த பையனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பாமல் தடுத்து நிறுத்தினீங்க அப்படி தானே?" அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து, "இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் சொல்கிறேன். சீர்திருத்த பள்ளியில் சேர்க்காம திருத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க தான் எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. இவங்க எதுவுமே பண்ணலை. ஏன்னா சொந்த பிள்ளையே இவங்க சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சவங்க தானே இவங்க." அப்படி சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறேன். "என்னடி வாய் ரொம்ப நீளுது, ஓவராக பண்ணிட்டு இருக்கேன். என்னை அவமானப்படுத்துறியா? உங்களை ஒன்றும் அவமானப்படுத்துறதுக்காக நான் வரல. நீங்கள் பண்ண வேலையை கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் சின்ன வயசில் என் புருஷனுக்கு பண்ண விஷயத்த என்னாலலாம் மன்னிக்க முடியாது. அவர் வேணா மன்னிச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். அவன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான்." "ஆமாம், என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நான் உங்களை மன்னிப்பேன் நினச்சி கூட பார்க்காதீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் உங்களை பற்றி நான் சாதாரணமாக தான் நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட தப்பில்லை. ஒரு நாள் உண்மையை நீங்கள் உணர்வீங்க. அன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நீங்கள் எவ்வளோ அழுதாலும் சரி, மறுபடியும் நடந்த விஷயத்த உங்களால் மாற்றவே முடியாது. என்னடி உண்மை?" அப்படின்றாங்க. "அது தெரிய வரும்போது உங்களுக்கே தெரியும்." அப்படின்றாங்க. "இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு பையனை வச்சு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது, அவனை பற்றி போடுறது, இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்கினீங்க அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். தேவையில்லாமல் கிறிஷ் வாழ்க்கையில் விளையாடாதீங்க. ஏற்கனவே ஒரு பையன் வாழ்க்கையில் விளையாடி தான் இப்படி பண்ணிட்டீங்க. அவரோட வாழ்க்கை அழிச்சிட்டிங்க. அது பத்தாது அவங்களுக்கு. இப்போ கிறிஷோட வாழ்க்கையை நீங்கள் அழிக்கணுமா? இங்கே பாருங்கள், கிறிஷை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் வெளியே லீக்க வந்தது, நீங்கள் ஏதாவது வீடியோ ஏதாவது போட்டிங்க, அப்புறம் நான் எப்படிப்பட்டவன் காட்ட வேண்டியது இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மீனா. அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க பார்வதி. "ஐயோ அப்படி என் பேரும் வந்துருமா? ஐயோ மீனா பார்த்தா பயமாக இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு உடனே டெலிட் பண்ண. "ஏய் ஏன்டி டெலிட் பண்ணுற? பின்ன தேவையில்லாமல் பண்ணாத. மீனா ரொம்ப டென்ஷனாக இருக்கா. அவளுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு. நீ பண்ண வேலை எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தேவையில்லாமல் பண்ணாத." அப்படின்னு. "இங்கே பாருங்கள், கிளாஸ் இன்னைக்கு லீவு, எல்லாரும் கிளம்புங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து எல்லாரையும் அமுச்சு விடுறாங்க. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு விஜயா கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன விஜயா எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்கிறாங்க. அதை கேட்டு இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டா அவள் மீனா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன முதல்ல விசாரிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை. உடனே மீனா வராங்க. மீனா வந்தோன்னே அந்த கேள்வி கேட்குறாங்க அவங்கள. "எப்படி நீ என்ன அவமானப்படுத்தலான்னு?" சொல்லிட்டு மீனா வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அவங்க மாமனார் கிட்ட சொல்கிறாங்க. அது கேட்டு அவங்க மாமனார் சமையல் வச்சு, "ஒரு சின்ன பையன் வாழ்க்கையில் விளையாடி இருக்க, அவனை பற்றி வீடியோ போடுற, உனக்கு அறிவு இல்லை?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து, "இவளுக்கு தான் அறிவு இல்லை. என்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டா. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இவ இருக்க நான் விட மாட்டேன்." அப்படின்றாங்க. உடனே வந்து, "நீ தான் பண்ண வேலைக்கெல்லாம் முதல்ல நீ தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அது கேட்டு விஜயா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க.